ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடையில் கிடைக்கிற மாதிரி ரிச்சாக க்ரீமியாக செம்ம சூப்பராக குலாப் ஜாமுன் பண்ணணுன்னா இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசையும் போது பாலை சுண்டை காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அதோட ஒரு 5-6 சொட்டு நெய் விட்டிங்கன்னா ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஜீராவை கொஞ்சமாக தண்ணி வச்சு தேவையான அளவு கொஞ்சம் ஜாஸ்தி சுகர் போட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரா வந்து உங்களுக்கு சொதப்பவே சொதப்பாது. அதோட 2 ஏலக்காவும் கொஞ்சம் குங்குமப்பூ ஸ்டாண்டும் போட்டோன்னா தங்கமான கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். மாவு பிசையும் போது ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியாக பிசைஞ்சு உருட்டணும். அப்படி உருட்டினீங்க அப்படின்னா உடையாது. ஃப்ளேமை சிம்லேயும் இல்லாமல் ஜாஸ்தியும் இல்லாமல் மீடியமில் வச்சு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். எண்ணெயில் போட்ட உடனே நல்ல கரண்டிட்டு கிண்டி விட்டீங்க அப்படின்னா ஈவனாக உங்களுக்கு பொரிஞ்சு வரும். அதே சமயத்தில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்றைக்கி குலாப் ஜாமுன் பண்ணக்கூடாது. முந்தின நாளே பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.